தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாளை துரத்திவிட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாளை துரத்திவிட்ட திமுக. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளார். இன்னும் எந்த கட்சியிலும் சேரவில்லை. பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியை நன்றாக பயன்படுத்தி கொள்வார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்றவர்கள் சாதாரணமாக வருவார்கள். அவர்களை மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்குவது சீமானின் குணம், சீமானின் விருப்பம். சீமான் அவர்களுடைய விருப்பத்தின்படி மேடைகளில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, ஊடகங்களில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமாகி ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக நாம் தமிழர் கட்சியில் உருவாகிறார்கள். ஆனால் தலைவர்களாக உருவான பின்பு வளர்த்தகடா மார்பில் பாய்வது போன்று சொந்த கட்சிக்கே துரோகம் இழைப்பார்கள். ஓரளவு வளர்ந்த பின்பு சீமான் அவர்களையே எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த பெரிய தலைவராக வளர்ந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த தலைவராக இருக்கும் பொழுதே வேறு கட்சிக்கு தாவினால் ஆதாயம் அடையலாம் என்ற நோக்கத்தோடு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகத்தில் பேரம் பேசுகிறது. இந்த வேலையை தான் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்து போனாங்க. கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, ஜெகதீச பாண்டியன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் இந்த நாம் தமிழர் கட்சி மேடையை பயன்படுத்தி பெரியாளான பிறகு இந்த திமுக, அதிமுக இதோட பேச்சுவார்த்தை நடத்தினாப்புல. ராஜீவ்காந்தி போய் திமுகவில் போய் சேர்ந்தார். திமுகவில் மாநில மாணவரணி தலைவராக இருக்கார். அப்புறம் பள்ளிக்கூட கக்கூஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி கல்யாண சுந்தரம் அதிமுகவில் போய் அவரும் ஆதாயம் அடைஞ்சாப்புல. இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க. பாஜகவில் போயிருக்காப்புல. யார்? அந்த கந்தசாமி உள்ளிட்ட பாஜகவுக்கு போனாங்க. பாஜகலேருந்து மத்திய அரசு பணிகளில் வேலைகளில் கான்ட்ராக்ட் வாங்கி ஆதாயம் அடைகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் போனவங்க வரிசையில் இப்போ காளியம்மாள் கட்சிக்கு 6 வருஷம் தான் ஆகுது. சாதாரண மகளிர் பாசறை கட்சியோட ஜென்ரல் பாடி கிடையாது, மகளிர் விங்கு, உமன் விங், மகளிர் பாசறை, மகளிர் பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளர். மகளிர் பாசறையில் நிறைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க, 50 பேர். அந்த மகளிர் பாசறையில் 50 பேர்த்தில் ஒரு ஆள் இவங்க பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்குறாங்க. மகளிர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர்களே நிறைய 50 பேர் இருக்காங்க. இவங்க மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள். இவங்களுக்கு கொடுத்தா கட்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க கோபம் அடைவாங்களா இல்லையா, அதிருப்தி அடைவாங்களா இல்லையா? அதுவும் கட்சிக்கு 6 வருஷம். இவங்களை 2 பாராளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கியது சீமான். இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டாங்க, கட்சியிலேருந்து விலகுறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின பிறகு பல கட்சிகளில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. கடைசியில் திமுகவில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுக இந்த காளியம்மாளை கொண்டு நம்ம கட்சியில் இணைப்போம் அப்படின்ட்டு. காளியம்மாள் பேரம் பார்த்தோன்னே அமைச்சருக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ அப்பா அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியில் திமுகவில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்களுக்கு பதவியே கிடைக்கல. எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கிடைக்கல. இந்த ராஜீவ்காந்தி ஒருத்தனுக்கு மட்டும்தான் திமுக மாநில மாணவரணி தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, டுபாக்கூர் ராஜீவ்காந்திக்கு. அப்போ இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேரம் பேசும்போது இந்த அம்மா ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குது. திமுகவில் காலங்காலமாக இருக்கிறவங்களுக்கே ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்க. பல்லு போனவங்களுக்கு தான் திமுகவில் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுப்பாங்க. ஏன்னா பல் போனால் சொல்லு போச்சு அப்படின்பாங்க. ஏன்னா பல் இருக்கும்போது சீட்டு கொடுத்தோம்னா ராஜ்யசபாவில் போய் பேசுவாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்படித்தான் வை கோபால்சாமிக்கு பல் இருக்கிற காலத்திலேயே 18 வருஷம் ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்தோம். ஆனால் இப்போ பார்லிமெண்ட்டில் பேசி அவர் கட்சியை உடச்சிட்டு போனாப்புல. அதனால் பல்லு போனவங்களுக்கு சீட்டு கொடுத்தா தான் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்க, போய் கையெழுத்து மட்டும் போட்டு வருவாங்க அப்படின்ட்டு பல்லு போனவங்களுக்கு தான் திமுகவில் சீட்டு கொடுப்பாங்க. இந்த அம்மா 35 வயசு கூட கிடையாது. இந்த அம்மா ராஜ்யசபா சீட்டு கேட்குது. இல்லாட்டினா எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு அப்படிங்குது. எம்எல்ஏ சீட்டு கொடுக்காட்டினா எனக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடு அப்படிங்குது பேரம். இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பேரம் பேசின உடனே திமுகவுக்கு வாரி போட்டுருச்சு. அம்மா உன்னை வச்சும் திமுகவுக்கு ஆதாயம் கிடையாது, ஏதோ ஒன்று சேர்த்தோம்னா நீ ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசி ஒரு இதாக இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நீ பேசுவ, சீமானை பற்றி எதிராக பேசுவ, அப்போ திமுகவுக்கு ஒரு கை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் உன்னை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர்கள் தொடர்பு கொள்கிறாங்க. இந்த அம்மா ஃபோனை கட் பண்ணி விடுது.
கடைசியில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுச்சு. கடைசியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டாப்புல, இனிமேல் காளியம்மாளை தொடர்பு கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டாப்புல. கடைசியில் திமுகவினர் காளியம்மாளுக்கு கதவை சாத்திட்டாங்க, துரத்தி விட்டாங்க. கண்டிப்பாக துரத்தி விட்டாச்சு. நீ இனிமேல் திமுகவுக்கு வரவே வேண்டாம், நீ அதிமுகவில் போய் சேர்ந்தாலும் சரி, காங்கிரஸில் போய் சேர்ந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்தால் கூட சேர்ந்துக்கோ, கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்தால் கூட சேர்ந்துக்கோ, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எந்த கட்சியில் வேணாலும் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு காளியம்மாளை துரத்தி விட்டாங்க. ஆசை கொஞ்சம் தாங்க இருக்கணும், பேராசை ரொம்ப இருக்கக்கூடாது. காளியம்மாளுடைய பேராசை தான் இன்றைக்கி வீழ்த்திடுச்சு. துரத்தி விட்டாங்க. ரொம்ப பேரம் பேசுன்னு என்ன செய்வாங்க, துரத்துறதை தவிர வழி இல்லை. இன்றைக்கி காளியம்மாள் திமுகவிலிருந்து துரத்தப்பட்டார். இப்போ எந்த கட்சியில் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாளில் எந்த கட்சியில் போய் சேர போகிறாங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.